வணக்க மக்களே, சற்றமுன் மொழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். எடப்பாடி கையில் தான் சூப்பர் பவர் இருக்கா, கண்டுக்க கூட இல்லை பாருங்க. தோல்வியடைந்த ஆபரேஷன் எஸ். வாங்க வீடியோவை முன்பாக்கிட்டு. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை ஆபரேஷன் எஸ் கடந்த சில நாட்களாகவே தீவிரமாக கவனிக்கப்பட்டதாம். அந்த ஆபரேஷன் இப்போது கிட்டத்தட்ட தோல்வியை மட்டுமே தழுவிய நிலையதான் இதை பார்க்கப்படுகிறதாம். ஆபரேஷன் எஸ் என்னென்றால் ஆபரேஷன் செங்கோட்டையன். செங்கோட்டையன் புரட்சி பூதாகரமாகவே தொடங்கியிருப்பது புஷ்பமாக மாறிவிட்டது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் திடீரென கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர் சந்தித்தார். அந்த சந்திப்பில் தான் அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் எச்சரிக்கை விடுத்துள்ளாராம். எச்சரிக்கையை தாண்டி முக்கியமான சவால் ஒன்றை விட்டுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் வார்த்தைகளில் குறிப்பிட வேண்டுமென்றால், எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கிறேன். எம்ஜிஆரின் செல்வாக்கு நாடே வியக்கத்தக்க அளவில் இருந்ததாம். எம்ஜிஆர் வழியில் என்றும் நான் செயல்படுவேன். அதிமுகவிற்கு மாபெரும் வெற்றிகள் எல்லாம் ஈட்டி தந்த தலைவர் தான் எம்ஜிஆர். என்னை அழைத்து மனதாக பாராட்டி புகழ்ந்தும் வந்தார் எம்ஜிஆர். அப்போதிருந்தே நான் அதிமுக தொடர் தோல்வியை தழுவி வருகிறது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை உடனே கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாட்கள் காலக்கெடு ஒன்றை விதித்தாராம். அதோடு கட்சிக்கு எதிராக செயல்படுவர்களை தான் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே என கேட்டபொழுது, 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டு இருக்கிறார். 10 நாட்களில் கழகத்தில் பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் நான் ஈடுபடும் என செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருந்தாராம். அடுத்துதான் அடுத்த நாளே செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து பொறுப்பிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டாராம். இதைத் தொடர்ந்தான் தனது கோரிக்கை பரிசீலித்தால் மட்டுமே இனி எடப்பாடி பழனிசாமியுடன் நான் பரப்புரைகளில் ஈடுபடுவேன், இல்லை என்றால் ஈடுபட மாட்டேன் என்ற நிலையில்தான் செங்கோட்டையன் பேச்சு கலந்ததாம். கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தாராம். அனைவருமே ஒன்று சேர்த்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக தான் ஆட்சி அமையும் என்ற நிலையில் தான் செங்கோட்டையன் பேச்சு கலந்தது. கழகத்தின் பொதுச்சாலை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று செங்கோட்டையன் கடுமையாக அவரை எச்சரித்திருந்தாராம். இதனைத் தொடர்ந்தான் கடந்த 5ஆம் தேதி கூட செங்கோட்டையன் இந்த காலக்கெடுவை விடுத்த நிலையில் காலக்கெடு 20 நாட்கள் கடந்து விட்டதாம். காலக்கெடு கொடுத்து என்னவோ 10 நாட்கள் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இதை பொருட்டாக கூட மதிக்கவில்லையாம். அதாவது இந்த நாட்களில் செங்கோட்டையை பற்றி எடப்பாடிக்கு எங்குமே பேசவில்லை, இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லையாம். எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் இதே பிரசர் போகத்தான் தெரியவில்லை. அமித்ஷாவை கூட சந்தித்த எடப்பாடி பழனிசாமி நல்ல உறவை பெறுகிறாராம். இங்கே ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி எதுவும் முயற்சி செய்யவில்லை. செங்கோட்டையன் கூட அதிமுகவை ஒருங்கிணைப்பான பணிகளை எதையும் இதுவரை அவர் தொடங்கவில்லை என்றே அரசியல் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாவற்றையும் கடந்து வெற்றிகரமான தனது எழுச்சி பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் பேசிய நாளில் தீவிரமான அறிக்கையை விட்டு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா கூட அமைதியாகிவிட்டார்களாம். இதன் மூலம்தான் அதிமுகவிற்கு சூப்பர் பவர் தனக்குத்தான் இருக்கிறது என்பதை மறுபடியும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நிரூபித்துள்ளார். அதாவது பழைய ஆட்சியை கொண்டு வர வாய்ப்பே இல்லை என்பதற்காக நிரூபித்துள்ளார். அதோடு எனக்கு எதிரியாக புரட்சி செய்தால் அவர்களை கண்டிப்பாக ஓரங்கட்டுவேன் என்பதை செங்கோட்டையன் விவகாரம் மூலம் எடப்பாடி கடுமையான விமர்சனங்களையும் நிரூபித்துள்ளார் என்ற செய்திகள் வெளிவந்தன. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.